ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் ட்ரிப்போட டே 2 விலாக் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா, துர்கம் செருவில் சில்வர் கேஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தப்போ எடுத்த விலாக் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக உள்ளே வந்து விலாக் எதுவுமே எடுக்கலை. சும்மா அவுட்டரில் மட்டும்தான் விலாக் எடுத்தேன். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7:30க்கே பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். சிட்டிக்குள்ளேருந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் போனோம். மெட்ரோ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஓலா புக் பண்ணி தான் போனோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஒரு 9:30க்கெலாமே இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். மோஸ்ட்லி இங்கே வந்து நிறைய மூவிஸ் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணுவாங்க. இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே தான் ஷூட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஹைதராபாத் ஏதாவது ட்ரிப் போகிற மாதிரி பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராமோஜி ஃபிலிம் சிட்டி போங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒன் டே ஆக்சுவலி மார்னிங் நீங்கள் வந்தீங்கனாலே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே ஈவினிங் ஆகிடும். ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெக்கேஷன் டைம், அதனால் பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர். நம்ம இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம பஸ்ஸில் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து 10 o'clock தான் இது வந்து ஓப்பன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடியே வந்துட்டாங்க. நாங்களுமே கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். 9:30க்கெலாம் இங்கே ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்மளும் அப்படியே பஸ்ஸில் ஏறிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். அங்கே கூட ரொம்ப க்ரௌட் இருக்காது அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஆனால் வந்து நிறைய நல்ல க்ரௌடு தான் ஆக்சுவலாக. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே பஸ்ஸில் ஏறியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே வந்து உள்ளே வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அப்படியே வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். போகிற இடமே பார்த்திங்கன்னா அந்த சைட்லலாம் வந்து மழை தான் அதிகமாக இருந்துச்சு. மலை மேலே டெம்பிள் அது மாதிரி வியூலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் சைடில் என்னால் விலாக் எடுக்க முடியல. நான் அந்த சைட் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தேன். ராமோஜி ஃபிலிம் சிட்டி அந்த உள்ள ஒரு கேட் இருந்துச்சு. அது வரைக்கும் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. உள்ளே வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் நிறைய கார்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஷூட்டிங்க்காக வந்திருக்கவங்க தான் வந்து உள்ளே வரைக்கும் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளை மாதிரி வந்து சும்மா பார்க்க வர்றது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம காரில் வந்தால் கூட முன்னாடியே வந்து காரை விட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் முன்னாடியே பார்க்கிங் வச்சுருந்தாங்க. அங்கேயே விட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போகும்போது அங்கங்கே ஷூட்டிங்லாமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு சில இடத்துலலாம் ஒரு ஃபைட் சீன்லாம் பார்த்தோம் ஒரு இடத்துல. அதெல்லாம் வந்து ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கேமராலாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை நான் விலாகில் வந்து கேப்சர் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த கேட்குள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் சிட்டியில் வந்து நிறையா ஷூட்டிங்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த டான்ஸ் அது மாதிரிலாம் வந்து இந்த இடத்துல ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க அப்படின்னாங்க. இந்த வால் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் அந்த டாப் ஹீரோயின்ஸ்லாம் வந்தால் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அது மாதிரி உள்ள பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு. உள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க் இதெல்லாமே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாரையுமே இறங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த செட்டுக்கு போகணுமோ அந்தந்த செட்டுக்கு நம்ம அந்தந்த பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இறங்கிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா வியூலாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய செட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து பாகுபலிலாம் இங்கே தான் எடுத்தது. சந்திரமுகிலே பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீன்லாம் எடுத்திருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து இங்கே தான் எடுத்தது. நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்லாம் வந்து உள்ளே வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைடில் இருக்கிற பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே உள்ளே பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். இந்த சைடில் பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து வரும். நம்ம எந்த செட்டுக்கு போகிறோமோ அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம அந்த செட்டை பார்க்குறதுக்கு போயிடலாம். ஒரு பஸ்ஸுமே ஒரு செட்டுக்கு போகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன பஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு, பேர்ட்ஸ் பார்க்கு, அப்புறம் பட்டர்ஃப்ளை பார்க்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ பாருங்கள், நீங்களே வந்து இந்த பஸ் பாருங்கள். இந்த பஸ்ஸில் ஏறிட்டு அப்படியே பார்த்துட்டே போகிறப்ப நிறைய செட்டெல்லாம் இருந்தது. இந்த போலீஸ் ஸ்டேஷன், அது மாதிரி கோர்ட்டு, ஏர்போர்ட் செட்டு, அது மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான்
ஓட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட்டெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போகிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ்லாம் ஏதாவது ஷூட் பண்ணால் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து எடுப்பாங்க. நம்ம நிறைய டைம் வந்து ஃபாரினில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இது எல்லாமே ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே எடுக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு கிட்டே நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம சும்மா அப்படியே நடந்து பார்க்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பார்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இது உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக நல்லா இருந்தது. இது ரொம்ப அப்படியே பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருந்துச்சா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக அந்த பார்க்கு. இங்கெல்லாமுமே பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த ஃபிலிம் சிட்டி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சில மூவிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஓஹோ! இதெல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் தான் எடுத்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி அமைதியாக நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை தான். பட் ஆனால் எல்லா பிளேஸையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் எங்களால் இருக்க முடியல. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இங்கே இருந்தோம். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ். அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆணுச்சு இங்கே இருக்கும்போது. நீங்களே பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனிஷாக பார்க்கும்போது, நிறைய ட்ரீஸோடு பார்க்கும்போது இந்த பிளேஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தது. மேலே அப்படியே போனால் அந்த பார்க்லாம் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து வெல்கம் டான்ஸ் வந்து ஒரு 3 பேர் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளே வந்து டான்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் போகல. யாரோ ஒருத்தவங்க மட்டும் போயிட்டு அவங்க கூட ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க. ஏதோ தெலுங்கு சாங் தான் போட்டு இங்கே வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே. நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த டான்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி இருந்தது. இங்கே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃபால்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பயப்படவே இல்லைங்க. ரொம்ப அப்படியே கேஷுவலாக நடந்து போயிட்டுருந்தாங்க. இந்த ஃபால்ஸோட வியூ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் இங்கே நான் நின்றுட்டு இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்லாம் பக்காவாக இருந்தது. எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேர்ட்ஸ்லாம் இருக்கிற இடத்துல வந்து எதுவுமே ஸ்மெல் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே எக்ஸிட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் பார்க் தான். உள்ளே போனதுமே பயங்கரமாக வந்து பேர்ட்ஸோட சவுண்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. அழகாக குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பேரட்லாம் இருந்தது. அப்படியே பார்த்துட்ருந்தோம், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள பேர்ட்ஸ்லாமும் ஒரு சில பேர்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அங்கங்கே போர்ட் போட்டிருந்தது. இந்த பேர்டு வந்து இந்த கண்ட்ரியோடது அப்படின்னு சொல்லி போர்டெலாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடில் இந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ஃபாரின்லேருந்து உள்ளது தான் அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் வந்து இதை பார்த்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே எக்ஸிட் ஆகி நாங்கள் வெளியில் வந்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் வந்து பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்துச்சு. சரி அது பறந்துட போகுது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, எப்படியாவது கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு போனேன். நானும் வந்து பறந்துருமோன்னு நினச்சேன். பட் ஆனால் பறக்கலை. கரெக்டாக பார்த்திங்கன்னா அது வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக போனோம்னா கண்டிப்பாக பறந்துடும் அப்படின்ட்டு அப்படியே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்க்கு தான். இதுவுமே ஒரு பார்க்கு தான். இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாக இந்த சைடில் வந்து ஒரு ராக் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. இது எதுவுமே ஒரிஜினல் பாறை கிடையாது. எல்லாமே டூப்ளிகேட்டு, எல்லாமே செட்டு தான். நீங்கள் தட்டி பார்த்தாலே வந்து சவுண்டு வரும். செட்டுன்னா இது பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அப்படியே வந்து பெரிய பெரிய பாறை, அந்த பாறையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அது மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்களே வந்து உண்மையான பாறை அப்படின்னு தான் நினச்சிட்டு கிட்ட போய் பார்த்தா இதெல்லாம் வந்து செட்டு அப்படின்னு தட்டி காமிச்சாங்க. தட்டக்குள்ளே டப் டப்னு சவுண்டு வரும். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவ் மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு டெம்பிள் மாதிரி இருந்தது உள்ளே. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு அப்படியே தட்டி தட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. தட்டினா தெரியும் அது செட்டா இல்லை வந்து ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் அப்படியே உள்ளே போயிட்டுருந்தோம். உள்ளே போக போக பார்த்திங்கன்னா லைட்லாம் வந்து ரொம்ப டிம்மாக இருந்தது. சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா
அந்த சந்திரமுகி வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு உள்ளே போகும்போது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தரோட ஸ்டாச்சுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருந்தோம். ஸோ ரொம்ப உள்ளே போகும்போது ரொம்ப கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட் கலர் வந்து டிம்மாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் இருந்தது. எங்களுக்கே திடுக்குன்னு தூக்கி போட்டுடுச்சு, அந்த அளவுக்குலாம் இருந்தது. ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள், லைட்டே ஆக்சுவலி பயங்கர டிம்மாக தான் இருந்தது. இந்த இடத்துல மணி ஏதோ அடிக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் செட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மணிலாம் இல்லை. இந்த இடத்துல புத்தா வந்து இருந்தது. இந்த ஸ்னேக்கில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்துச்சு, அது மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டோட இந்த vlog வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் என்னென்ன பார்த்தோங்கிறத பார்ட் 3 vlogல அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள்.